அம்மா தாயே எல்லாரையும் நல்லபடியா வைமா. மகாதேவா, இது முருகன் கோயில்பா. அம்மாவா இருந்தானே புள்ளியா இருந்தானே ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி தானே, அவங்க சொல்லிப்பாங்க, நீ போப்பா. முருகா வரட்டா, காலம் கெட்டு கிடக்கு, பத்திரமா இரு. ஒன்னையே தூக்கிட்டு போனாலும் போயிடுவாங்க, உண்டியல் ஜாக்கிரதை. செருப்பு காணும். ரம்பா நாதா, நாதி சி, என் செருப்பையும் எடுத்த. நாதா, தங்களின் பாதரட்சைகளை நான் துடைக்க கூடாதா நாதா? முருகா, என்னப்பா காலங்காலத்தால செருப்பால் அடிக்கிறாங்க? இலக்கண சுத்தமா பேசி அடிச்சு கொன்னுடுவேன். என் செருப்பை வச்சுட்டு என்ன பண்ற நீ? ஆனந்த கண்ணீரால் கழுவுகிறேன் அத்தான். இதுதான் கண்ணீரா? வாய் வழியா வருது. ரொம்ப துப்பாத, செருப்பு கலரே மாறிடும். செருப்பு குர்ரி. மொற பொண்ணு என்ன விட்டு. அத்தான், மணந்தால் மகாதேவன், இல்லையே மரணதேவன். உனக்கு நான் இல்ல, என்ன மறந்துருமா? சீரு கொடுப்பா. இந்தா. அத்தான், ஊர்வசி நீ? நாதாரின் துட்டு. துட்டா? ஒத்து. துப்பியாச்சா? கஷ்டம். அத்தான், உங்களை பார்த்த உடனே கட்டிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். பார்த்த உடனே கட்டிக்க நான் என்ன பட்டு போடுவியா? சனியன உனக்கு புகையில கட்ட வாங்கி நான் ஏழை ஆயிடுவேன். என்ன மறந்துடு. மாட்டேன். மணந்தால் மகாதேவன், இல்லையே மரணதேவன். இந்த புகையில மேல ஆணையா? என்ன விட்டுரு. கவலைப்படாத, நான் இருக்க ஊர்வசி. ஹாய் அப்பா. மேனக்கா, என்னோட 3வது முறை பொண்ணு. எங்க போறீங்க? தண்ணியில குதிக்க போறேன். அப்ப நானும் வரேன். ரொம்ப தேவை. ஐயோ, என்னது இது? இஞ்சில கரியளி போற மாதிரி இவ்வளவு பொடி எடுத்து மூக்கல போடுற? மகாதேவா. மகாதேவாவா? என்ன குரலே மாறி போச்சு. மேனக்கா, இது என்ன பழக்கம்? இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்தது. இப்படி உட்கார்ந்து இருக்காரு, இவர்தான் உங்க தாத்தாவா? இது எங்க பெரியப்பா. பெரியப்பாவா? அப்பப்பா, நீங்க தானே ஒரு குணமுள்ள பொண்ணு வேணும்னு கேட்டீங்க, அதான் இந்த நல்ல பழக்கம். நான் நல்ல குணத்தோட தான் கேட்டேன். இப்படி காரம் மனம் குணம் எல்லாத்தோடையும் கேட்கல. என்ன மறந்துரு. மாட்டேன். இவ்வளவு காட்டா இருக்கு. மணந்தால் மகாதேவன், இல்லையே மரணதேவன். என்ன விட்டுரு. சீக்கிரம் ஒரு மாலை கொடுப்பா. மாலை எதுக்குடா? உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதே. நம்ம மணியக்கார ஐயா மக மகாதேவன். அட பாவமே, எனக்கு ஒரு மாலை கொடையா. ஐயா, உங்க மகன் மகாதேவன். மாலையை கழுத்துல போட்டா அவனுக்கு பிடிக்காது. காலடியில வச்சுட்டு போங்க. சரிங்க. நீங்களும் காலடியிலேயே வச்சுட்டு போங்க. அடியே, இன்னுமா அழுதுகிட்டு இருக்க? போகணும்னு முடிவாச்சுன்னா யாரால தடுக்க முடியும்? டேய், எந்திரா. என்னடா தூக்கம்? பஸ்ஸுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இதுல தூக்க வேற, போர்வையை போத்திக்கிட்டு. மச்சான், என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? உன் தங்கச்சிங்களா அதுங்க? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஜாட. இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? அம்மா, பொட்டி படிக்கலாம் எடுத்து வச்சுட்டியா? இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் உன் மேல எவ்வளவு பிரியண்டா. உனக்கு பிரியா விட கொடுக்க வந்திருக்காங்க. மகாதேவா, நீ அவசியம் போய்தான் ஆகணுமா? அம்மா, நேத்துக்கு அந்த கிழமை என்ன சொன்னான்? எந்த கிழமை? அதான் உன் புருஷன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏண்டா இப்படி இருக்க? மொத்தம் எத்தனை நாள் தாண்டா அறிவு இல்லாம இருக்க முடியும்? தெரியாதுப்பா. உனக்கு என்ன வயசாச்சு? மடையா, நீ ஒரு வக்கீலா டாக்டரா இன்ஜினியரா வரணும்னு ஆசைப்பட்டா. அது எப்படி ஒத்தனே வக்கீலா டாக்டரா இன்ஜினியரா வர முடியும்? உனக்கு அறிவே கிடையாது. ஏண்டா, குதிச்சேதான் குதிச்ச. தண்ணி இருக்கிற கிணறா பார்த்து குதிக்க கூட துப்புலேடா உனக்கு. அறிவை வளர்த்துக்கடா, குடுமையை வளர்த்துட்டு வந்து நிக்கிற. அம்மா அப்பாவை பாரு. ஏங்க குழந்தைய கரிச்சு கொட்டுறீங்க? பின் என்னடி, என் தங்கச்சியோட 3 பொண்களை ஒத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு விவசாயத்தை பாடுறான்னா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். பொண்ணுங்களா அதுங்க? பிசாசுங்க. விவசாயம் பார்க்க என்ன பிஏ படிக்க வச்ச? என்னோட திறமையை காட்ட நான் உடனடியா மெட்ராஸ் போறேன். நீ எங்க போனாலும் நாயடி பேயடி பட்டு மறுபடியும் எங்காலதான் வந்து விழ போறேன். அதையும் பார்க்கலாம். நான் பட்டணம் போய் சுயமா சம்பாதிச்சு காட்டுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த பைசா காசு எதிர்பார்க்க மாட்டேன். திஸ் இஸ் எ சேலஞ்ச். மகாதேவா. அம்மா, உனக்குமா அவங்க அம்மா? மச்சான் மகாதேவா, இப்ப என்னடா நடந்து போச்சு இப்படி வருத்தப்படுற? ஏதோ ஒரு வேகத்துல எங்க அப்பாட்ட சவால் விட்டுட்டேன். நான் மெட்ராஸ் போய் என்ன செய்வேன் எனக்கு யாரு தெரியும்? நீ ஏன்டா கவலைப்படுற? நீ வர்றத பத்தி ஏற்கனவே என் ஃப்ரெண்டுக்கு நான் தந்தி கொடுத்துட்டேன். உன் ஃப்ரெண்டுங்கிற, அதான் பயமா இருக்கு. அவன் பேர் என்ன? சகாதேவன். சகாதேவன் மகாதேவன், அருமையான காம்பினேஷன். உனக்கு அவன் நல்ல பழக்கம் தானே? இல்ல பழக்கமா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டுடா. மெட்ராஸ்ல அவன் கூட நான் இருக்கும்போது
என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டானே. ஓ, அது இரிய நாட்கள். ஃப்ரெண்ட் இருந்த 2 ரூபாயும் திருடிக்கிட்ட. இனிமே இந்த மெட்ராஸ்ல உன்னை எங்கேயாவது பார்த்தேன் கொன்னே போடுவேன். அப்ப என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? செருப்பால் அடிப்பேன். அதுக்கு வேற ஒரு எழுச்சவன பாடுறா. என் மனச மாத்திக்கிட்டு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே இருந்துறா. உன் தங்கச்சிக்கு பயம் தான் நான் ஊரை விட்டு போறேன். ஆமா, அந்த சகாதேவன் பயங்கரமான வசதியானவன. வசதியானவனா? வசதினா வசதி, அப்படிப்பட்ட வசதி. ஒரு சிங்கிள் டீ குடிக்கிறாப்புல தான் கூட 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தான் டீ குடிப்பான். இந்தா வழக்கம் போல ஸ்ட்ராங் டீ தானே. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பழைய பாக்கி 20 ரூபா, இதுல ஸ்ட்ராங் டீ வேற. ஏன் லைட்டா போட்டா குடிக்க மாட்டீங்களோ? இருப்பா வரேன். நான் கிளம்புறேன்டா. அந்த சகாதேவன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போயிருவான். நான் கிளம்பு. தேங்க்யூ, வரேன். சகாதேவா, மகாதேவா, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, உங்க 2 பேருக்கும் அதோ கதியா? மகாதேவா, மகாதேவா, வாமா வா. இந்தா என்னம்மா இது? ஆஞ்சநேயர் தாயத்து. இவரும் கூடவே வருவாரு. இவருக்கும் நான் டிக்கெட் வாங்கணுமா? கண்ணா, வழியில பசிச்சதுன்னா பட்னியா போகாதப்பா. இங்க போடுற. இந்தா. இவ்வளவு வாழைப்பழமா? ஆமாண்டா. நான் என்ன பட்டணத்துல பொட்டி கடையா வைக்க போறேன்? சாப்பிடறதுக்குடா கண்ணா. மகாதேவா, மகாதேவா, வாப்பா வா. கடைசியில பாசம் ஜெயிச்சிருச்சு பாத்தியா? பாசம் இல்லடா, நான் செஞ்சு போட்ட நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு மெட்ராஸ்ல போய் சுயமா சம்பாதிச்சுக்க போ. அம்மா, உனக்கு இப்படி ஒரு புருஷன். எனக்கு வந்து அப்ப நான் பிறந்தியே. டேய், இந்தப்பா வாட்சி சரியா எண்ணி பாத்துக்க. 3 முள்ளு இருக்கு. மோதிரம், செயின். இத ரோல்டு கோல்டு விடு. நான் வரேம்மா. மகாதேவா, போயிட்டு வாப்பா. என் இனிய கிராமத்து மக்களே. கிளம்புடா. வரேன் கிராமத்து அப்பாவே. வரேம்மா. பெரியவரே, எனக்கு இந்த ஓர சீட்டு தரீங்களா? நான் தர மாட்டேன். எனக்கு தான் உரைச்சிட்டு. தரமாட்டீங்களா? ஐயோ, ஏன் என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க. இந்த எலுமிச்சம்பழம் துண்டு இதெல்லாம் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். இந்த பஸ் கிளம்பினோன்னு எனக்கு வாந்தி வரும். அதுவும் வலது கை பக்கமா எடுப்பேன். நீங்களும் வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்க. உங்ககிட்ட வேற வெள்ளை சட்டை இருக்கா? ஐயோ ஐயோ, நீ உட்காந்துக்கப்பா. எனக்கு வேண்டாம்ப்பா. வாந்தி நின்னு போச்சே. ஐயோ, டிரைவர் சீக்கிரம் போப்பா. யார் இவங்க? ஏன் கருப்பு ட்ரெஸ்ல ஓடி வராங்க? என் முறை பொண்ணுங்க. காதல்ல ஜெயிச்சுட்டா வெள்ளை Dress, காதல்ல தோத்துட்டாங்க அதான் கருப்பு Dress. ஸ்லோ மோஷன்ல ஓடி வராங்க. டிரைவர் சீக்கிரம் போப்பா. என் ஞாபகார்த்தமா வச்சுக்கோங்க. அப்பா, தப்பிச்சேன். தம்பி, என்ன ஓரச்சிட்டா? அது இல்லப்பா. அது இல்லையா? என்ன விஷயம்? மெட்ராஸ்ல எங்க தங்க போற? யாருக்கு தெரியும்? எல்லாம் அந்த சகாதேவனுக்கு தான் தெரியும். சகாதேவா. என்ன சார், மகளே கனவா? என்ன சாப்பிடுறீங்க? வேற என்னைய கேட்க போறேன். டீ குடு. டீ ஒண்ணு குடியா? என்ன டீ ஸ்ட்ராங்கா இருக்கு? காபி குடியா? சார், காபி காசு கொடுக்க போறீங்களா? எதுக்குயா? டீக்கு பதில் தானே காபி கொடுத்த. அப்ப டீ காசு கொடுங்க. டீ ஏதாவது திருப்பி கொடுத்துட்டேனையா? ஐயா, ஒரு 1/2 டசன் வாழைப்பழம் கொடுங்க. என்னது ஒரே கருப்பா இருக்க? வேண்டாம், ஆப்பிள் கொடுங்க. சார், ஆப்பிள் காசு கொடுங்க சார். வாழைப்பழத்தை கொடுத்து தானே ஆப்பிள் வாங்கினேன். அப்ப வாழைப்பழத்துக்கு காசு? வாழைப்பழத்தை தான் திருப்பி கொடுத்துட்டேனே. காசு கொடுக்க மாட்டியா? ஒட்ட
இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. இன்னையோட BA பட்டம் வாங்கி 4 வருஷம் முடிய போகுது. இன்னைக்காவது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். இந்த வீட்டு சொந்தக்காரி கிட்ட இருந்தும் கடன்காரன் கிட்ட இருந்தும் தப்பிக்க நீதான் எனக்கு ஒரு வழி காட்டணுமா? என் அபய குரல் உன் காதுல வேலையாமா? சகாதேவா, இந்த மண்டோதரி என்ன இடிச்ச வயசுன்னு நினைச்சியா? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள 1 வருஷம் வாடகை பாக்கி 2000 ரூபாய் நீ தரல, சாமா செட்டோட பொண்ணையும் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன். ஜாக்கிரதை. ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்கீங்கல்ல, கொடுத்தா போச்சு. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கோபம் மண்டு. என்னது மண்டுவா? மண்டோதரிய செல்லமா மண்டுன்னு நான் சுருக்கிட்டேன். இந்த சுருக்குற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. ஒழுங்கா வாடகை பாக்கிய கொடு. மண்டுவா மண்டு. இருக்காரா? இல்லேன்னு சொன்னா நம்பவா போறீங்க? வந்துட்டானுங்க கடன்காரனுங்க. போங்க. தம்பி, எப்ப தம்பி என் கடனை அடைக்க போற? இப்படி எல்லாம் கேட்டா பணம் வராதுண்ணா. கேட்கிற விதத்துல கேட்கணும் சார். பாத்து கொடுத்துருங்க சார். அண்ணா என் மேல நம்பிக்கை இல்லையா? கடன் தானே, கொடுத்துட்டா போச்சு. சார் தம்பி. போச்சுடா. குட் மார்னிங். குட் மார்னிங். பெண்ணு. மில்லினர் மகாதேவன் arriving 9 o'clock. Receive him and be happy. என்ன தம்பி ஆச்சு? இங்கிலீஷ்ல என்னென்னமோ சொல்றீங்களே. உங்க 2 பேருக்கு இங்கிலீஷ் தெரியாதா? தெரியாதுங்களே. ரொம்ப வசதி ஆயிடுச்சு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிருச்சுன்னு இத பாருங்க. மில்லினர் மகாதேவன், அதாவது மில் ஓனர் மகாதேவன், arriving 9 o'clock. 9 மில்லுக்கு சொந்தக்காரர். Receive him and be happy. வேலையில சேர்ந்துக்க துட்ட வாங்கிக்கன்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆமா, சம்பளம் எவ்வளவு? சம்பளமா? இதோ இருக்கு 1430 ரூபாய். பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? 15 ரூபாய் இருக்கு. பிசாத்து காசு எடுத்து குடியா. இதுவும் கடன் தானா? சேர்த்து வாங்கிக்கையா. கிளம்பு டைம் ஆயிட்டு இருக்கு. நீ எவ்வளவு வச்சிருக்க? சிகரெட் தான் வச்சிருக்கேன். அதையாவது குடியா. போயா. மில்லினர் மகாதேவா, கொஞ்ச நாளைக்கு உன்னை வச்சு காலத்தை ஓட்டிக்கிறேன். என்னங்க இந்த பாபநாசத்துல இருந்து வர வேண்டிய வண்டி வந்துருச்சா? இப்ப ஒண்ணும் பஸ் கிடையாதுங்களே. நேத்து அங்கிருந்து கிளம்பின பசங்க நேத்து ராத்திரி 9 மணிக்கு வந்துட்டு போயிடுச்சு. ஐயோ, ராத்திரி 9 மணிக்கே வா. எங்க போனானோ என்ன ஆனானோ ஒண்ணுமே புரியலையே. மகாதேவா, யோ எந்திரியா. உட்கார இடத்துல படுத்துக்கிட்டு எந்திரி. சார், உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா ஒரு சிகரெட் கொடுக்க முடியுமா? வீடுதான் இருக்கு. இந்தா, பெரிய ரோதனையா போச்சு. இவ்வளவு பிடிக்க இவ்வளவு அழுத்துக்கிறீங்களே, வச்சுக்கோங்க. அதுக்கு இல்லையா, அதை நீயே வச்சுக்க. நான் ஒரு தேங்காய் மடையனா அழிச்சிட்டு போலான்னு வந்தேன். ஆனா அந்த மடையன் வந்த பஸ் நேத்து ராத்திரியே வந்துட்டு போயிடுச்சான். என்னாலுமே அப்படிதாங்க. நேத்து ராத்திரி ஒரு மாங்காய் மடையை வந்து என்ன அழிச்சு போவான்னு காத்திருந்தேன். மாங்காவையும் காணும், மடையனையும் காணும். சகாதேவா, மகாதேவனை நம்பி வந்து கோட்டை விட்டுட்டியடா. மகாதேவா, ஒரு சகாதேவனை நம்பி மோசம் போயிட்டியடா. என்ன சொன்னீங்க நீங்க? நான் மகாதேவன், நீங்க சகாதேவன். நமக்குள்ள என்ன ஒத்துமை? நாம எதுக்கு வாங்க போங்கன்னு பேசிக்கணும்? வா போனே பேசிக்கலாம். சரிடா. ஆமாண்டா, மெட்ராஸுக்கு என்ன விஷயமாடா வந்திருக்கடா? உன்னோட தங்கி சாப்பிட்டுட்டு வேலை தேடலாம் தாண்டா. என்னது வேலை தேடவா? மில்லியனர் மகாதேவன் மூர்த்தி தந்தி அடிச்சிருந்தா எனக்கே வேலை இல்லையே. உனக்கே வேலை இல்லையா? அப்போ உன்னோட வசதியை பத்தி மூர்த்தி பிரமாதமா சொன்னானே. மூர்த்தி கவுத்துட்டியடா. மூர்த்தி நம்ம 2 பேரையும் பழி வாங்கிட்டான். அம்மா, என்ன வாழைப்பழம்? பூவம்பழம். வழியில பசிச்சா சாப்பிட சொல்லி எங்க அம்மா கொடுத்தாங்க. அப்ப சாப்பிட்டுருக்கலாமே. சாப்பிட்டது போக மிச்சம் தான் இது. மிச்சமே வா. இந்த பொட்டி அந்த வீடு தான். நிறுத்து. இவ்வளவு பெரிய வீடா? பெரிய வீடா? உள்ள வாடா சொல்றேன். சார், மீட்டர் மேல ஒரு 2 ரூபா போட்டு கொடுங்க சார். என்னப்பா அநியாயமா இருக்க? மீட்டருக்கு மேல 2 ரூபா கேக்குற? என்ன சார் பண்றது? விலைவாசி அப்படி இருக்குது. ஒண்ணு இல்ல, நீங்க கையில வச்சிருக்கிற வாழைப்பழமே சீப்பு 12 ரூபா விக்குது. மீட்டர் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லியா? 10 ரூபா சார். மீட்டருக்கு மேல எவ்வளவு கேட்ட? 2 ரூபா. இந்த 12 ரூபா வச்சுக்க. யோ, என்ன அது? வாழைப்பழம். யோ, சாவுக்குறாக்கே. டேய், உன்னை கூப்பிடுறான்டா. கஸ்மாலா. என்ன இல்ல, உன்னதான் கூப்பிடுறான். கசுமாலன்னா பேமானி. பேமானின்னா சோமாரி. சோமாரின்னா கஸ்மால. கம்னு கடை துட்ட குடுறா. துட்ட குடுத்துலான்றியா? இரு.
ஜில்லுன்னு இருக்கு. ஐயோ என்னடா பர்ஸ காணும்டா. ஐயோ என்னடா பாக்கெட்டே காணும்டா. ஜட்டி தான் தெரியுது. என்ன டான்டெக்ஸா? நான் எப்பவுமே சுடர்மணி ஜெட்டி தான் உபயோகிப்பேன். ஏன் அவர் கோச்சிக்க மாட்டாரு? நிச்சயம் அது கம்பெனி பேரு. யோ. என்னப்பா துட்டா கொடுங்கய்யா. என்னையா நீ பர்ஸ பறி கொடுத்துட்டு ஜெட்டி தெரிய நிக்கிறேன், துட்டு கேக்குறான். அதானே. துட்டா கொடுங்க சார். நிச்சயரா? இந்தா வச்சுக்கோ. வாழைப்பழம் கொடு. நல்ல கிராக்கி. அநியாயமா பர்ஸ் அடிச்சிட்டாங்களேடா. பேண்ட கழட்டாம விட்டானுங்களே. மெட்ராஸ் என்ன சும்மா நினைச்சியா? வா வா. முதல்ல வீட்டுக்குள்ள வர்ற, வலது கால வச்சு வா. ஓகே. காலை வச்சு ஒடிச்சிருவேன். பாப்பா சகாதேவா, யார் இந்த குடுமி? குடிமி பேரு மகாதேவன், பூச நட்சத்திரம், கடகராசி, பாரத்வாஜ கோத்திரம். உங்ககிட்ட 2 தேங்காய் இருக்குமா? எதுக்கு? அர்ச்சனை பண்ணத்தான். யோ, யார் இருந்தாலும் அது வந்துங்க, இவன் என் ஃப்ரெண்டு. வேலை தேடி ஊர்ல இருந்து வந்திருக்கான். இனிமே நம்மளோட தான் தங்க போறான். நம்ம கூடவா? இங்க என்ன கூட்டணி ஆட்சியா நடக்குது? ஏயா, நீ முடிவு பண்ணிட்டா போதுமா? இதுக்காக செயற்குழுவா கூட்ட முடியும்? அடச்சே, கம்முனு கடை. இது வீடா இல்ல சத்திரமா? இவன் இங்க தங்க நான் அனுமதிக்க மாட்டேன். அனுமதிக்கிறதுக்கு நீங்க யாருங்க? சும்மா இருடா. இவங்க தான் என் வீட்டுக்காரங்க. வயசானவங்களா இருக்காங்க. ஐயோ, வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்ல வந்தேன். ஆஹா. என்னடா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க? உனக்கே வேலை இல்ல, இதுல வேலை தேடி வந்தவன உங்க கூட தங்க வச்சுக்க போறியா? இந்த மண்டோதரி ஒண்ணு இழிச்ச வாச்சு இல்ல. ஆஹா. என்னங்க பேசிக்கிட்டே போறீங்களே? ஒரு வாரம் கெடு கொடுத்துருக்கீங்களே, அப்புறம் என்ன? ஆ. என் ஃப்ரெண்டு என்ன நம்பி வந்திருக்கான். என்னை விட்டா இவனுக்கு வேற யாரு இருக்காங்க? அதானே நண்பனே நண்பனே நண்பனே. டேய், உள்ள போங்கடா. 2 போன்விட்டா கொடுத்தேன். சக்கரை கொஞ்சம் தூக்கல இருக்கட்டுமா? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வாடகை பாக்கிய குடுக்கல, இந்த மண்டோதரி உங்களை சும்மா விட மாட்டா. ஆமா. தாய் குலங்களே, தகப்பன் குலங்களே, இந்த குலத்தில் பேசுவதில் நான் பெருமையாக கருதுகிறேன். நான் பல்கலைக்கழகத்தில் பேசியிருக்கிறேன், ஆனால் பல்லில்லாத கழகத்தில் பேசுவது இதுதான் முதல் தடவை. கைதுட்டுங்கப்பா. ஆகவே நமது கட்சி கொள்கையை விளக்குகிறேன், கேளுங்கள். என்ன வளர்க்குறீங்க? பாத்திரம் வளர்க்கிறோம். யோ, நீ எதிர்கட்சிக்காரனாச்சே, நீ எதுக்கு எனக்கு மாலை போட வந்த? நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, அதான். ஆமா, குழந்தைகளை வச்சு கட்சி ஆரம்பிச்சீங்க. பெரிய ஆளை வச்சு கட்சி ஆரம்பிச்சா 40 பேரை கடத்திட்டு போய் இந்தியா பூரா சுத்தி காமிக்கிறானுங்க. அதுல ஒரு மெம்பர் டெல்லிக்கு போய் இந்த டெல்லி எந்த நாட்டுக்கு தலைநகரம்னு கேட்டிருக்காங்க. இது தெரியாமல அவன் மெம்பரானா? இது பரவாயில்லையே. இன்னொரு மெம்பர் மதுரைக்கு போய் இங்க கட்டி இருந்த தாஜ்மஹால் எங்கன்னு கேட்டிருக்காங்க. தாஜ்மஹால் மதுரையில் இருக்குன்னு நான் சொன்னா மடையன். சொல்ல வேண்டியதானே திருச்சியில் இருக்குன்னு. அறிவு கட்டவனே, திருச்சியில இருக்குது உச்சி பிள்ளையார் கோயில். அப்ப தாஜ்மஹால் எங்கதான் இருக்கு? ஆந்திராவில. யோ, அத பத்தி உனக்கு என்னய்யா? இப்ப நீ எதுக்கு வந்த? நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, கூட்டணி சேர்ந்துக்கலான்னு வந்தேன். இதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? பன்னும் ரொட்டியும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பண்ணு ரொட்டி. ஐயோ, நீ பயங்கரமான ஆளு, எட்டப்ப. நீங்க இருந்தீங்கன்னா இன்னொரு 3 பேரையும் சேர்த்து கூட்டி போயிருவேன். போயிரு, நீங்க நிக்காத. உன் நிழல் பட்டாலே பாவம். வாடா. இந்த மாலையாவது வச்சுக்கோங்க. சரி. மாலையிலே வெடி வச்சிருந்தாலும் வச்சிருப்பான். அவன் துரோகி, எதையுமே வாங்க கூடாது. பெரியோர்களே, எல்லாரும் அவங்க கட்சிக்கு விரல்லையே சின்ன வச்சிருக்காங்க. நம்மளும் விரல்லையே சின்ன வைப்போமா? இப்படி வச்சிருவோம். இதையும் விடலையா? என்ன வைக்கிறது? இப்படி வைப்போம். அமல் பேபி. ஐயோ, எல்லா விரலையும் வச்சுட்டாங்களா? சரி, விரலே இல்லாத ஒரு சின்ன ஆரம்பிப்போம். நம்ம செயற்குழுவில் சின்ன மணி என் சம்சாரம். இதுங்களோட இங்க என்ன லூட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு வந்தா சொத்தெல்லாம் என்னதுங்கிற, பணம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிற. அதனாலதான் குழந்தைகளை எல்லாம் வச்சு கட்சி ஆரம்பிச்சு பணம் சம்பாதிக்கலாம்னு பாக்குறேன். குழந்தைங்களை வச்சு பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவன் எதையோ வச்சு சம்பாதிக்கிறான். ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கத்தை எல்லாம் பார்த்தா கட்சி ஆரம்பிக்க முடியுமா? இந்த பேச்சு கொண்டும் குறைச்சல் இல்ல. ஏய், எல்லாம் எந்திரிச்சு போங்கடா. எப்படி நம்ம ட்ரைனிங்? வாங்க போலாம். வேலை வேட்டி உருவா விட்டாளே. அம்மா, இன்னைக்கு பொழுது நல்லபடியா விடியணும். என்னடா கருமாரி அம்மனா மாங்காடு அம்மனா? எங்க அம்மாவை வேண்டிக்கிட்டேன்டா. ஓஹோ, டேய் எனக்கும் சேர்த்து வேண்டிக்கடா. காலையில எழுந்து எங்க அம்மாவை வேண்டிக்கிட்டாதான் அன்னைக்கு பொழுது நல்லபடியா இருக்கும். ஆமா, எங்க கிளம்பிட்ட நீ? நான் வேலை தேடி கிளம்புறேன். வேலை தேடியா? ஏன்டா? நானும் 4 வருஷமா வேலை தேடிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி மெட்ராஸ்ல வேலை கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லடா. என்னமோ போன உடனே வேலை கொடுக்கறதுக்கு உன் மாமனார் கம்பெனி வச்சிருக்காரு பாரு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. டேய், முதல்ல வேலை எங்க காலியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேப்பரை படிச்சு தெரிஞ்சுக்கணும். பேப்பர் வாங்கதான் கையில காசு இல்லையே. அதான் மாமன் கிட்ட கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. இதுக்காக உன் மாமாவை நான் போய் பார்க்க முடியுமா? கம்முனு கடை. மாமா மாப்பிள்ளைங்கிறது மெட்ராஸ் பாஷை. அப்படியா கசுமாலும்? டேய், நீ தெரிட்டடா பேமா. நீ உன் ஃப்ரெண்டாச்சு சோமாரி. பேப்பர். நாம இப்ப என்ன பண்றோம்? நேரா சலூனுக்கு போறோம். அங்க கூட்டம் பயங்கரமா இருக்குமா? 10 நிமிஷம் பேப்பர் படிங்க சார், அப்புறமா கூப்பிடுறேன்னு கடைக்காரன் சொல்லுவான். நாம பேப்பர் படிக்கிற மாதிரியே அப்படியே வேலை எங்க காலியா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். பயங்கரமான ஆளா இருக்கியே நீ. நீயே வச்சுக்க, மனுஷன் குடிப்பானா? அத சாப்பிட்டியா? நைட்டுக்கு சேர்த்து சாப்பிட்டேன். எங்க? கோமல விலாஸ்ல.
நீ எங்க சாப்பிட்ட? உடுப்பி கிருஷ்ண விலாஸ். பயங்கர பசி. 4 கிளாஸ் சாப்பிட்டேன். நீ எவ்வளவு சாப்பிட்ட? நானா? நான் 2 கிளாஸ் தான்டா சாப்பிட்டேன். முதல்ல கோமல விலாசம் மாத்தணும். பயங்கரமான உப்பு தண்ணி தெரியுமா? நாளையில இருந்து நீ உடுப்பி கிருஷ்ண விலாஸ்க்கு வா, உனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன், அங்கேயே சாப்பிடுவோம். ஓகே. ஏடா பேப்பர்ல விளம்பரம் பாத்தியே, எந்த இடத்துல வேலைக்கு போற?